1814-16 காலகட்டத்தில் நடைபெற்ற ஆங்கிலேய நேபாள போரில் நேபாளம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து சுகௌலி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் இந்து ராஜ்யமான நேபாளத்திற்கும் இடையிலான எல்லையை வரையறுத்தது. 1815 டிசம்பரில் கையெழுத்தாகி 1816 மார்ச்சில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தமே நேபாளத்தின் நவீன எல்லைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது. காளி நதிக்கு மேற்கே உள்ள பகுதிகள் மீதான உரிமை கோரல்களை நேபாளம் கைவிடுவதாகவும் அதன் மூலம் அந்நதியே அதன் மேற்கு எல்லையாக அமைவதாகவும் ஒப்பந்தத்தின் 5வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காளி நதிதான் இந்திய நேபாள எல்லைகள் குறித்த சர்ச்சைகளுக்கு காரணமாக உள்ளது. லிம்பியாதுராவில் காளி நதி உற்பத்தியாவதாக சொல்லும் நேபாள அரசு லிம்பியாதுரா, கலாபாணி மற்றும் லிபுலேக் ஆகியவை நதிக்கு கிழக்கே நேபாள எல்லைக்குள் அமைகின்றன என்று கூறுகிறது. அதே சமயம் லிபுலேக் பகுதிக்கு கீழே உள்ள நீரூற்றுகளில் இருந்துதான் காளி நதி உற்பத்தியாவதாக கூறி வரும் இந்தியா அதை உறுதிப்படுத்தும் நிர்வாக மற்றும் வருவாய் ஆவணங்களையும் எடுத்து காட்டுகிறது. முன்பு ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசமாகவும் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு பகுதியாகவும் உள்ள கலாபானி பகுதி வரலாற்று ரீதியாக பித்தோராகர் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருந்து வந்திருக்கிறது என்பதையும் இந்தியா சுட்டிக்காட்டுகிறது. தங்கள் வாதங்களுக்கு ஆதாரமாக இரு நாடுகளும் பிரிட்டிஷ் காலத்து வரைபடங்களையும் ஆவணங்களையுமே சான்றாக காட்டுகின்றனர். பழைய ஒப்பந்தத்தில் காளி நதியின் உற்பத்தி இடமாக லிம்பியாதுரா தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும் உற்பத்தி இடத்தை வரையறுக்கும் வகையில் இருதரப்பாலும் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் எதுவும் ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும் நேபாள அரசு கூறி வருகிறது. சொல்லப்போனால் லிபுலேக் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த எல்லை பிரச்சனையை நேபாளம் கையில் எடுத்துள்ளது. கைலாஷ் மானசரோவர் செல்லும் பாதையில் உத்தரகாண்டையும் லிபுலேக்கையும் இணைக்கும் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை இந்தியா திறந்து வைத்ததும் தங்கள் எல்லை வழியாக இந்த சாலை செல்வதாக நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக லிம்பியாதுரா, லிபுலேக் மற்றும் கலாபானி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய புதிய அரசியல் வரைபடத்தை ஒலி தலைமையிலான அரசு வெளியிட்டது. இந்த வரைபடம் நேபாளத்தின் அரசியல் அமைப்பிலும் சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து புதிய பிரதமரான பாலேந்திர ஷா தான் பிரதமரான பிறகுதான் இந்தியா நேபாளத்தின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது என்பதும் நேபாளமும் இந்தியாவின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது என்பதும் தெரிய வந்ததாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். முன்னதாக இந்தியா நேபாள உறவுகள் குறித்த சிறப்பு பிரமுகர்கள் குழு 1950ஆம் ஆண்டு இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது குறித்து 2016இல் விவாதிக்க தொடங்கிய போது அசல் நகலை கண்டறிய முடியவில்லை என்று கூறிய பெக் பகதூர் தாபா தலைமையிலான குழுவிடம் நேபாள அரசு ஒரு 2ஆம் நிலை நகலை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் நாடாளுமன்ற விசாரணை ஒன்றின் மூலம் நூலகங்கள், ஆவண காப்பகங்கள் மற்றும் களஞ்சியங்கள் மட்டுமன்றி தொல்லியல் துறை, நாராயண் ஹிதி அரண்மனை அருங்காட்சியகம், சட்ட அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் ஆகியவற்றிலும் ஒப்பந்த ஒரிஜினல் நகல் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. 2019இல் அப்போதைய நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதீப் கியாவாலி 2 ஒப்பந்தங்களும் உள்ளன, ஆனால் இந்த நகல்கள் அசல் ஆவணங்கள் தானா இல்லையா என்பதை தடயவியல் மூலமாகத்தான் உறுதி செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சூழலில்தான் மீண்டும் சுகௌலி ஒப்பந்தத்தின் அசல் ஆவணங்கள் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த முடியாது என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய, கலாச்சார, ராஜ்ய உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது.